சொல்லு. எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணானா? இல்ல டாக்டர். ஓகே. ஹே so happy டி. அஜய் எப்படி இருக்க அஜய்? என்ன ஞாபகம் இருக்காடா? அவனுக்கு டச் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. நர்சஸ் யாரையும் தொட அலோவ் பண்ணல. ஹீ இஸ் வெரி டிஸ்டர்ப்ட். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் த ரிப்போர்ட்ஸ். லாஸ்ட் 18 hours அப்சர்வேஷனில் தான் இருக்கான். ஆனால் இன்னும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. நர்ஸ். எஸ் டாக்டர். போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடி பண்ணுங்க. ஷூர். அஜய் ஏதாவது சொன்னானா? அஞ்சனாவோட அம்மா. டாக்டர் செக் பண்ணிருக்காரு. அஜய் கிட்ட என் பொண்ணை பார்த்தானான்னு மட்டும் கேட்டு சொல்ல முடியுமா? அம்மா நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. இல்ல சார், ரொம்ப சின்ன பொண்ணு. அவ பசி கூட தாங்க மாட்டா. காலையில எழுந்திருச்ச உடனே தான் தேடுவா. சார் தேடுவா. கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டேன், அழுதுருவா. உங்க பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா. வாங்கம்மா. ஒரு நிமிஷம். இது என் பொண்ணு. காணாம போனப்போ அவ இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. அவ எங்க இருக்கான்னு மட்டும் ப்ளீஸ் கேட்டு சொல்லுங்க. என் பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா. அவளுக்கு பொண்ணா இருக்க. காணாம போன குழந்தை கிடைக்கிறதெல்லாம் வரும். நேற்று நீ என் பேச்சை கேட்காம லேக்குக்கு போகிறேன்னு சொன்னப்போ முதல் தடவையாக அவன் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. அங்கே இத்தனை வருஷ தேடுதலுக்கான ஆன்சரோடு நீ நின்னப்போ உன் நம்பிக்கை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அஜயோட அம்மா அப்பா 2 பேருக்கும் இன்ஃபார்ம் செஞ்சாகணும். அஜய், ஹாய் ரகு. ஹாய். அது அஜயா? டிஎன்ஏ மேட்ச் ஆகுது, அது அஜய் தான். அவன் இப்படி இருக்கான்? ரைட் லேக்ல ankle bone தேஞ்சிருக்கு. துருப்பிடிச்ச செயினால அவன் காலை கட்டி வச்சிருக்கணும். அவனுக்கு எச்சியே சுரக்கல. சலைவா கிளான்ஸ் ட்ரையா இருக்கு. என்ன சாப்பிட்டுருப்பான்னு தெரியல. அவன் பல்லு கரையா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி ஒரு இருட்டான இடத்துல தான் அவனை வச்சிருந்துருக்கணும். அதனால தான் அவன் ஸ்கின் ரொம்ப பேலா இருக்கு. அவன் நகத்துல நிறைய மரத்தூள்கள் வேற இருந்துச்சு. அந்த சாம்பிள்ஸை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே டாக்டர். அஜயோட உடம்புல நிறைய கீரல் தழும்பெல்லாம். he has suffered a lot. எல்லாத்துக்கும் மேல அவன் இங்க வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல, கத்தல, அழல. முக்கியமா கொஞ்சம் கூட பயப்படல. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கானா? he is definitely a ruthless monster. அஜய்க்கு இப்ப தேவையெல்லாம் நல்ல சாப்பாடு, நிறைய அன்பு. a few days அவனை தனியா விடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் சோஷியலைஸ் ஆவான். யார் சார் அஜய் எப்படி டார்ச்சர் பண்ணது? அது யாருன்னு தெரியணும்னா உன் அஞ்சனா கிடைக்கணும், இல்லை அஜய் பேசணும். இன்ஸ்பெக்டர் டாக்டர், ரிப்போர்ட்ஸை இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே டாக்டர்.
கௌதம் கொஞ்சம் வாங்க. நீ கண்டதை யோசிக்காத. அஜய் கிடைச்சதே ஒரு மிராக்கல். ஹே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மச்சி. கதிருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஹே, கதிருக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ம், நான் போயிட்டு அஜய்க்கு ரூம் ரெடி பண்ணுறேன். நாங்களும் வரோம். பாவனா, நீ ரிதம்மை கூட்டிகிட்டு போய் அஜய் வார்டில் வெயிட் பண்ணு. நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். சரி, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். உயிரோட இருக்கும்போது அந்த அக்கறை இருந்துக்கணும். இப்படியே சோகமா இருந்து இருந்து கூட இருக்கவங்க எல்லாரும் சேர்த்து சாவ வச்சிரு. பெத்துக்க தெரியுதுல, அப்ப புள்ளை பத்திரமா பாத்துக்கவும் தெரியணும். உனக்கு எல்லாம் புள்ளைய வளர்க்கறதுக்கு அருகதே இல்ல. நாம பிரிஞ்சலாம் ரிதம். Let's end this year. எத்தனாவது மாசம்? ஏழு. எத்தனை குழந்தைங்க? இல்ல, இன்னும் கல்யாணம் ஆகல. சாரி, நடந்த எல்லாத்துக்குமே சாரி. ரகு, உங்க 2 பேர்ல யார் குழந்தைய கூட்டு போறீங்கன்னு சொன்னா ரிதமே கூட்டிட்டு போட்டோம். ஓ ஓகே, அப்ப நான் ப்ரொசீஜர் முடிச்சு அனுப்பிடுறேன். அஜய் உன் கூட இருக்கிறது தான் சரி, எப்பவுமே. இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய மிஸ்டிக் கார்னிவல். வருஷம் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவலுக்கு நாளைக்கு 6ல இருந்து 6 வரைக்கும் எல்லாரும் வர போறாங்க. ஃபுல் ஆஃப் ஸ்மைல் அண்ட் ஹாப்பி ஃபேஸஸ் மட்டும் தான் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ கெட் ரெடி ஃபார் லாட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்ஸ். இப்போ இந்த வெதரை நான் என்ஜாய் பண்ண போறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இந்த சாங்கோட.